ஆறுபடை வீட்டில் முதல்ல தெய்வானை வள்ளியுடன் மணக்கோலம் கொண்டு பரம்குன்றில் வாழ்கின்றவன் திருப்பரங்குன்றம். அதாவது அங்கே சிரித்தால திருத்தணியில் எதிரொலிக்குன்னு சொல்கிற வழக்கம் இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தா அது எதிரொலிக்கிறது திருத்தணியிலேன்னு பேர். முதல் பட வீடு நம்ம திருப்பரங்குன்றம். அதே மாதிரி தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து செந்தூரில் ஆள்கின்றவன்னா திருப்பரங்குன்றம். கல்யாணம் நடந்த இடம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆடாடா முருகா முருகா, கல்யாணம்னா சந்தோஷம் தானே எல்லாருக்கும். அதே மாதிரி அங்கே நிலத்திலேயே அங்கே சூரசம்ஹாரம் நடந்திருக்கு. அப்புறம் சித்திரை திருவிழா, பங்குனி திருவிழா, 3 திருவிழா நடக்கிறது நம்ம திருப்பரங்குன்றத்தில். ஒவ்வொரு ஊர்லேயும் ஆறுபடை வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளையார் இருக்கார். அதே மாதிரி நம்ம திருப்பரங்குன்றத்தில் யார் தெரியுமா பிள்ளையாரப்பன்? என்ன அப்பா இருக்கானே பிள்ளையாரப்பன் அண்ணா, அவர் கற்பக விநாயகர். அவரை தொழுதுட்டு தான் எல்லாமே பண்ணணும். முழுமுதற் கடவுள் இல்லையா?